இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு இலங்கையை வந்தடைந்தார். இன்று அரசு மரியாதை. இந்திய பிரதமர் வரவேற்பில் தமிழ் மொழி புறக்கணிப்பு. அனுர அரசாங்கத்துக்கு சுமந்திரன் விடுத்துள்ள சவால். சிகிச்சைக்கு வந்த பெண்ணிடம் அத்துமீறிய வைத்தியர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வேண்டுகோளுக்கு அமைவாக இலங்கைக்கான அரச விஜயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை நேற்றிரவு 8:30 மணிக்கு வந்தடைந்தார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச, மீன்பிடி, நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோயா சாவித்ரி போல்ராஜ், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த அபேசேன மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோரால் பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி மற்றும் ராயதந்திரிகள் குழுவினருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் பிரதமர் மோடிக்கு இன்றைய தினம் காலை 9 மணிக்கு அரசு மரியாதை இடம்பெற்றுள்ளது. இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடாத்த உள்ளார். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்துக்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இந்திய பிரதமர் இந்த நாட்டுக்கு விஜயம் செய்யும் 4வது சந்தர்ப்பம் இது என்பதுடன் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் பொருளாதார, கலாச்சார மற்றும் வரலாற்று தொடர்புகளை மேலும் பலப்படுத்திக் கொள்வது, இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்வதுமே இந்த அரச விஜயத்தின் நோக்கமாகும். பிரதமர் நரேந்திர மோடி நாளை அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியையும் தரிசிக்க உள்ளதோடு இந்திய ஒத்துழைப்புடன் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் பல வேலை திட்டங்களை இன்று திறந்து வைக்க உள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பாதுகாப்பு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி உள்ளிட்ட இந்திய அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவும் இதில் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் வரவேற்பில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டதால் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்கான பதாதைகளில் அரச கர்ம மொழியான தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. குறிப்பாக சமூக வலைதளங்களில் ஆங்கில மொழி, சிங்கள மொழி மட்டுமே இலங்கை அரசாங்கத்தால் பிரதமர் மோடிக்கான வரவேற்பு பதாதைகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனால் தமிழ் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் மீறப்பட்ட வாக்குறுதிகளை இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுதந்திரன் பட்டியலிட்டுள்ளார். யாழில் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தேசிய மக்கள் சக்தியின் 5 வருட கால ஆட்சிக்கு இதுவரையிலான 6 மாத கால நடவடிக்கைகள் முன்னுதாரணம் என குற்றம் சாட்டினார். மேலும் தெரிவித்த அவர், தேசிய மக்கள் சக்திக்கு கடந்த தேர்தலில் கிடைத்த அமோக வெற்றிகளூடாக உண்மையாகவே மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா இல்லையா என்று சில மாதங்களிலேயே புரிகின்றது. அதன்படி சர்வதேச நாணய நிதியத்தோடு எந்தவித தொடர்பும் இருக்கக்கூடாது என்று கொள்கையளவிலேயே உறுதியாக இருந்தவர்கள் பதவிக்கு வந்த பின்னர் அவர்களது வாழ்க்கையை தொடர்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பு சொன்னது போன்ற சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தங்களில் எவ்வித மாற்றங்களையும் அவர்கள் கோரவில்லை. ஊழியர்களுடைய சேமலாப நிதியை மட்டுமே பயன்படுத்தி உள்ளூர் நிதி மறுசீரமைப்பு மேற்கொண்டதற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் எவ்வித மாற்றமுமின்றி அதே முறையின் மீது ஏறி நின்று ஆட்சி செய்கின்றார்கள். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவோம் என்று எழுத்திலே உறுதியளித்தவர்கள், பிரதியீடுகளற்ற முழுமையான சட்ட நீக்கத்திற்காக குரல் கொடுத்தவர்கள் இப்பொழுது இன்னுமொரு சட்டத்தை இயற்றுவதாக சொல்கிறார்கள். நிலமெல்லாம் விடுவிக்கப்படும் என உறுதியளித்தவர்கள் இன்று வரை ஒரு அங்குலம் கூட விடுவிக்கப்படவில்லை. அரசியல் கைதி வெறும் இதுவரை விடுவிக்கப்படவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குறித்த அலுவலகத்துக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் எந்தவித நிதி ஒதுக்கீடும் வழங்கப்படவில்லை. இவர்களது ஆட்சியின் 6 மாத காலம் என்பது மிக நீண்ட காலம். இந்த 6 மாத காலம்தான் இவர்களது ஆட்சியிலான 5 வருடங்களுக்கு எப்படி அமைய போகின்றது என்பதற்கு முன்னுதாரணம் என தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுக்கு சிகிச்சை பெறுவதற்காக வந்த இளம் பெண்ணொருவர் அங்குள்ள வைத்தியரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது.
பாதிக்கப்பட்ட இளம்பெண் சிகிச்சை பெறுவதற்காக வந்தபோது சம்பந்தப்பட்ட வைத்தியர் பாலியல் துன்புறுத்தலை மேற்கொண்டதாக அந்த முறைப்பாட்டில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றம் சுமத்தப்பட்ட வைத்தியர் தமது சங்கத்தின் உறுப்பினராக இருந்து நீக்கப்பட்டவர் என இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்ட போது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளரான வைத்தியர் சாமில் விஜயசிங்க தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக பக்கச்சார்பற்ற விசாரணை நடாத்தப்பட்டு உடனடியாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் இருந்து அறிக்கை ஒன்று கோரப்பட்டது. அதில் தெளிவாகிய ஒரு விடயம், குறித்த வைத்தியர் இதற்கு முன்னரும் அரசு வைத்திய அதிகாரிகளின் சாசனத்தை மீறியவர் ஆவார். அவர் ஒழுக்கமின்மையாக செயற்பட்டதால் 2021 உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர். இந்த சம்பவத்தை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது தொடர்பாக நியாயமான மற்றும் பக்கசார்பற்ற விசாரணை நடைபெற வேண்டும். எந்த விதத்திலும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குற்றவாளிகளை பாதுகாக்க தயாராக இல்லை. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளோம் என்று அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் கச்சதீவு மீட்பில் நிரந்தர தீர்வை எட்டும் வரை இடைக்கால தீர்வாக 99 வருட குத்தகையாக கச்சதீவை பெற வேண்டும். இதற்கான ஒப்பந்தத்தை ஒன்றிய அரசு எவ்வித சமரசமுமின்றி நிறைவேற்ற வேண்டும் என தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். 3 நாள் அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி இலங்கை விஜயத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் கச்சதீவு விவகாரத்தில் இடைக்கால தீர்வு பெற பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கச்சதீவு மீட்கப்படுவதே மீனவர்கள் பாதுகாப்புக்கான நிரந்தர தீர்வு. ஐநாவின் கடல்சார் சட்ட பிரகடனத்தை இலங்கை அரசு எப்போதும் மதித்து கடைபிடிக்க வேண்டும். மீனவர்களின் உயிரையும் உணர்வையும் பாதுகாப்பதே ஒன்றியம் மற்றும் மாநில அரசுகளின் தலையாய கடமை. மீனவர்கள் நலன் மற்றும் கச்சதீவு சார்ந்த தமிழக வெற்றி கழக பொதுக்குழு தீர்மானம் அந்த அழுத்தம் தமிழ்நாடு அரசை தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடான கச்சதீவு மீட்பு மற்றும் மீனவர் பாதுகாப்பு நிலைப்பாடு நோக்கி நகர வைத்துள்ளது. 1974 கச்சதீவு கைவிட்டு போக காரணம் ஆட்சி அதிகார பசி கொண்ட அன்றைய ஆளும் கட்சியான திமுக தான். 1999 முதல் 2014 வரை ஒன்றிய அரசுகள் இயங்கியதே திமுகவின் தயவினால் தான். அத்தகைய நிலையில் அப்போதெல்லாம் கச்சதீவு விவகாரத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு இப்போது மட்டும் தனி தீர்மானம் என்ற கண்டுடைப்பு நாடகமே. இந்த கேள்வியே தமிழக மக்களிடமும் எழுந்துள்ளது. அன்று முதல் இன்று வரை ஒன்றிய அரசுக்கு வாஞ்சியோடு வருடி கொடுத்து மறைமுக அன்பை வெளிப்படுத்தும் கடிதம் எழுதும் கபட நாடகம் மட்டுமே இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசின் மாயாயாள வித்தை. அதிகார மையமாக இருக்கும் போதெல்லாம் கைவிட்டுவிட்டு 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் இப்போது தனி தீர்மானம் இயற்றும் கபட நாடக திமுக அரசின் அந்தர்பல்டி அரசியலை தமிழக வெற்றி கழகம் கடுமையாக கண்டுகின்றது. இலங்கை கடற்படையின் தாக்குதலால் தமிழக மீனவர்கள் இதுவரை 800க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். அவர்களின் உடைமைகளும் வாழ்வாதாரமும் பறிக்கப்பட்டு விட்டன. குஜராத் போன்ற மற்ற மாநில மீனவர்களுக்காக மட்டும் பாதுகாப்பாக இருக்கும் ஒன்றிய அரசு எங்கள் தமிழக மீனவர்களை மட்டும் கைவிடுவது ஏன்? கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றிய அரசின் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் ஒன்றிய பாஜக அரசு கச்சதீவு மற்றும் தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் பாராபட்சத்துடன் பாராமுகமாகவே இருக்கின்றது. எப்போதும் மீனவ நண்பனாகவே உண்மையான உறுதியுடனும் உணர்வுடனும் நிற்கும் தமிழக வெற்றி கழகம் ஒன்றிய பாஜக அரசின் இந்த போக்கை தீர்க்கமாக கண்டுகின்றது. கச்சதீவு மீண்டும் நமது நாட்டுக்கு சொந்தமாவது மட்டுமே தமிழக மீனவர் பிரச்சனைக்கு ஒரே பரிகாரம் மற்றும் தீர்வு. நிரந்தர தீர்வை எட்டும் வரை இடைக்கால தீர்வாக 99 வருட குத்தகையாக கச்சதீவை பெற வேண்டும். இதற்கான ஒப்பந்தத்தை ஒன்றிய அரசு எந்தவித சமரசமுமின்றி நிறைவேற்ற வேண்டும். மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கட்டாயமாக இலங்கை அரசிடம் இதை வலியுறுத்தி பெற வேண்டும். இலங்கை தமிழர்களின் வாழ்வும் பாதுகாப்பும் அமைதியும் நிம்மதியும் நிரந்தரமானதாக இருக்க பொது வாக்கெடுப்பு மட்டுமே ஒரே தீர்வு. நம் கழகத்தின் பொதுக்குழு தீர்மானமும் தீர்க்கமான நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பு. இந்த நிலையை நோக்கி நகர சர்வதேச சமூகத்தை ஒன்றிய அரசு வலியுறுத்த வேண்டும். போர் குற்றங்களுக்காக கண்டிப்பதோடு நடுநிலையான பொது வாக்கெடுப்பு நடாத்த இலங்கை அரசுக்கு ஒன்றிய பிரதமர் அவர்கள் நேரடியான அரசியல் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இலங்கை செல்லும் நம் மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் அவர்கள்
கச்சதீவு இந்தியாவின் உரிமை நிலம் என்ற பயண திட்டத்தை முதன்மையாக வடிவமைக்க வேண்டும். நமது மீனவர்களின் துயர் நீங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற விதத்தில் பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்றிய பிரதமரின் இந்த இலங்கை பயணம் தமிழக மீனவர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் வாழ்வில் ஒளியேற்றுவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகம் சார்பாக வலியுறுத்துகின்றேன். சமரசமின்றி இவை அனைத்தையும் வலியுறுத்துகின்றேன் என தவிக தலைவர் விஜய் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.